பொதுவாக நம்மளை சுற்றி உள்ளவங்கிட்ட போய் நம்ம பணக்காரனாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிற பொதுவான பதில் என்னென்னா இரவு பகல் பாராமல் ரொம்பவும் கடினமாக உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கடினமாக உழைச்சா பணக்காரனாக ஆகிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெயில் காலத்தில் அடிக்கிற வெயிலில் இளநீ கடை போட்டு இளநீ விட்டுட்டு இருப்பார் ஒரு ஏழை விவசாயி. அவர் என்ன தான் தனக்கு தாகம் எடுத்தாலும் அவர் பைக்குள்ளேருந்து ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் இருக்க பச்சை தண்ணியை தான் குடிப்பதை தவிர நம்மகிட்ட தான் நூற்றுக்கணக்கில் இளநீ இருக்க நமக்குன்னு ஒன்று எடுத்து குடிப்போன்னு யோசிக்க கூட மாட்டார். நானே நிறைய டைம் ரோட்டில் போக பார்த்துருக்கேன். 60-70 வயசுல உள்ள பெரியவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் வேலை பார்ப்பதை பார்த்துருக்கேன். ஆனால் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 500-1000 தான். ஒரு சில பேருக்கு அதுவும் கிடைக்காது. உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ரொம்ப கடினமாக தான் உழைக்கிறோம். இருந்தாலும் ஏன் நம்மளால் பணக்காரனாக மாற முடியல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குதா? அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மள பல பேர் ஏன் கடினமாக உழைச்சாலும் செல்வந்தமாக மாற முடியாமல் இருப்பதற்கான காரணத்தையும் அதற்கான நிஜ வாழ்க்கை உதாரணத்தையும் தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோ ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வெல்த் கிரியேஷன். செல்வத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மள பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறோம். கடினமான உழைப்பு முக்கியமானது தான். ஆனால் செல்வத்தை உருவாக்குவதற்கு கடின உழைப்பு மட்டும் போதாது. வெல்த்தை பில்ட் பண்ணுவதற்கு புதிதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க தெரியணும். புதிய புதிய முயற்சிகளை எடுக்கணும். உங்களுக்கு புரித மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கிராமத்தில் விவசாயி காலையில் 6 மணிக்கே எழுந்துச்சி சூரியன் உதிக்கும் போதே கையில் ஒரு மம்பட்டியை எடுத்துகிட்டு தன்னோட வயலில் இறங்கி வேலை செய்கிறாரு. பல மாதங்கள் தன்னோட பயிர்களை பாதுகாக்காரு. தினமும் காலைல 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் கடினமான உடல் உழைப்பை போடுறாரு. ஆனால் பயிர் விளைஞ்சதும் அதை அறுவடை பண்ணி அந்த பொருளை எப்படி எங்கே யாருக்கிட்ட விற்கணும்னு தெரியாமல், யாருக்கிட்ட மார்க்கெட் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் யாரோ ஒரு வியாபாரி சொல்கிற விலைக்கு விற்கிறாரு. அதுவே ஒரு யங் ஆண்டர்பனர் எடுத்துக்கோங்க. ஆண்டர்பனர் பல மணி நேரம் விவசாய போல் உடல் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கலனாலும் பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணணும், யார்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், இப்படி மணி மேனேஜ்மெண்ட்டில் கிங்காக இருக்காங்க. ஸோ ஒரு விவசாயிக்கிட்ட அளவாக பணம் இருக்குது. அதுவே ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட அன்லிமிட்டடாக பணம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. செல்வம் என்பது கடின உழைப்பால் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை, சரியான வாய்ப்புகளை பயன்படுத்துவதாகும். நீங்கள் ஒரு பணக்காரனாக மாற நினைச்சிங்கன்னா டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரியான வளரக்கூடிய துறைகளில் கவனம் செலுத்துங்க. நம்பர் 2, லேக் ஆஃப் ஃபினான்சியல் நாலேஜ். நீங்கள் என்ன தான் 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் சரியான ஃபினான்சியல் நாலேஜ் இல்லைன்னா அந்த பணம் உங்கள் கையை விட்டு போயிடும். செல்வத்தை கட்டி எழுப்பதற்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்று நிதி கல்வியறிவு இல்லாமல் இருப்பது தான். அதுவும் இந்தியாவை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் நாலேஜுக்கு மக்கள் ரொம்பவும் குறைவாக தான் இருக்காங்க. இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்தாங்க, ஆனால் முதலீடு செய்ய மாட்டேங்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சக்திங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு கை நிறைய நல்ல சம்பளம். ஆனால் அவர் நிறைய பர்சனலை வாங்கி அதற்கு அதிக வட்டியை கடனாக திருப்பி கட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற சம்பளத்தில் செலவு பண்ணுவது, அப்புறம் கடனை வாங்குவது, வாங்கிய கடனை அதிக வட்டியுடன் திரும்ப கட்டுவது, மறுபடியும் கடனை வாங்குவது, இப்படியே தான் அவரோட வாழ்க்கை போச்சு. அதுவே சக்தியோட ஃப்ரெண்டு அதே ஸ்கூலில் டீச்சரை வேலை பார்க்காரு. அதே சம்பளத்தில் அவர் பேர் பிரபு. அவர் பல வருஷத்துக்கு முன்னே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி செல்ஃப் இம்ப்ரூவ் புக்கு ஒன்று படித்தார். அதில் இருந்து மாதம் ஒரு சிறிய தொகையை ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் முதலீடு செய்துட்டு வராரு. 5 வருஷம் கழித்து இன்றைக்கி பிரபுக்கிட்ட ஒரு சில லட்சங்கள் ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது. பிரபுவோட இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. அதுவே சக்தி இன்னும் கடனை மட்டும்தான் வாங்கி வாங்கி திருப்பி கட்டிகிட்டு இருக்காரு. அவர் கையில் மந்த் முடிஞ்சுன்னு இருக்கிற அமௌண்ட்டு 0 தான். நம்பர் 3, ஃபாலோயிங் த ராங் பாத். நம்மளை சுற்றி உள்ள இந்த சமூகம் பெரும்பாலும் பணக்காரனாக மாற 1% கூட வாய்ப்பே இல்லாத வேலைகள் தான் நம்மளை தள்ளுது. பெரும்பாலான இந்திய நடுத்தர ஏழை குடும்பத்தோட அதிகபட்ச ஆசையே, எதிர்பார்ப்பே எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போய் செட்டில் ஆகிடணும், அவ்வளோதான். என்ன காரணம் கேட்டால் ஜாப் செக்யூரிட்டியாம். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, சுரேஷ் ரமேஷ்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சுரேஷ் காலேஜ் படித்து முடித்ததும் நல்ல பிள்ளையா வீட்டில் சொல்கிறத கேட்டுட்டு
ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து தொடர்ந்து 3 வருஷம் தினமும் மணிக்கணக்கில் படித்து கடைசியாக ஒரு வழியாக எக்ஸாமே கிளியர் பண்ணி ஒரு வேலையில் போய் உட்காந்துட்டான் அரசாங்க உத்தியோகத்தில். அப்படியே கட் பண்ணால் சுரேஷோட ஃப்ரெண்டு ரமேஷ் காலேஜ் படித்து முடித்த முதல் 4 இல்லை 5 வருஷத்துக்கு நிறைய கம்பெனியில் மாற்றி மாற்றி வேலை பார்த்தான். அப்புறம் அவனே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக ஆரம்பித்தான். சுற்றி உள்ள சொந்தக்காரங்க பெற்றவங்க எல்லாருமே ரமேஷை பார்த்து லூசு பயலன்னு சொல்லி திட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் ரமேஷ் கண்டுக்காமல் தொடர்ந்து அவனுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தான். சில 12 வருடங்கள் அவனோட கம்பெனி சக்ஸஸ் ஆகிட்டு. சுரேஷ் ரமேஷ் இப்போது 2 பேர்த்துக்குமே 35 வயசு. 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் இருக்குது. சுரேஷ் தன்னுடைய அரசாங்க வேலையில் ஒரு சில ப்ரொமோஷனை வாங்கிட்டு ஒரு நல்ல பதவியில் இருக்கான். மாதம் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். அதுவே ரமேஷ் 50 லட்சத்துக்கு BMW காரில் தினமும் ஆஃபீஸ் போகிறான். அவனோட கம்பெனியுடைய இயர்லி டர்ன் ஓவர் 2 கோடி ரூபா. சுரேஷ் அரசாங்கம் கொடுத்த ஒரு வீட்டில் தங்கியிருக்கான். ஆனால் ரமேஷோடைய வீடு 1 கோடி ரூபாய்க்கு மேலே. ரமேஷ் சுரேஷ் 2 பேருமே படித்த படிப்பு ஒன்று தான். 2 பேருமே ஏழை வீட்டு பசங்க தான். 2 பேருமே பணம் சம்பாதிக்க நினச்சாங்க. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், ரமேஷ் பிஸ்னஸ் பண்ணால், அதுவே சுரேஷ் பாதுகாப்பான வேலைன்னு அரசாங்க உத்தியோகத்துக்கு சென்றான். ஜாப் செக்யூரிட்டின்னு லைஃப் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்துட்டான். சுரேஷ் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவனுக்கு அரசாங்கம் கொடுப்பது தான் சம்பளம். அதுவே ரமேஷ்க்கு அவனோட பிஸ்னஸ் வளர வளர அவனும் வளருவான், பணமும் அதிகமாக சம்பாதிப்பான். ஸோ நீங்களும் பணக்காரனாக மாற நினச்சிங்கன்னா சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. நம்பர் 4, ஃபியர் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க். பெரும்பாலான மக்கள் ஏதாவது கம்பெனியுடைய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களே சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம்னு யோசித்தாலும் திடீர்னு அவங்க மண்டைக்குள்ளே ஒரு யோசனை வரும், ஒரு சத்தம் கேட்கும். இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரே நாளில் இழந்துட்டா என்ன பண்ணரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, கவிதா பிரியான்னு 2 பெண்கள் மாதம் 30,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் கவிதா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் பணத்தை இழந்துடும் பயத்தில் பேங்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ரெகுலராக பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுவே பிரியா சரியான முறையில் சிந்தித்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான புக்ஸை வாங்கி படித்து மார்க்கெட்டில் உள்ள பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட இன்டர்வியூவை ரெகுலராக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா. 10 வருஷம் முடிவில் பிரியாவுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 7 லட்சத்துக்கும் மேலே. 7 லட்சத்தை இன்வெஸ்ட் செய்து 25 லட்சம் ரிட்டர்ன் எடுத்தா. என்ன காரணம்னா, அவள் இன்வெஸ்ட் பண்ண 6 கம்பெனியில் 5 கம்பெனி கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஸோ பிரியாவுக்கு லாபம் மட்டுமே 18 லட்சம் ரூபா. அதுவே கவிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 லட்சத்தை பேங்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு 10 லட்சத்தை லாபமாக திரும்ப எடுத்தா. அதாவது முதலீடு 8 லட்சம், திருப்பி கிடைச்சது 2 லட்சம். பிரியா புட்சல்தனமாக தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான நாலேஜை வளர்த்துட்டு கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுத்தா. ஸோ பெரிய வெற்றி அடைந்தாள். அதுவே கவிதா ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு பேங்கில் முதலீடு பண்ணாள். 8 லட்சம் போட்டு 2 லட்சம் எடுத்தா. ஆனால் அந்த 2 லட்சமும் இன்ஃப்ளேஷனில் காணாமல் போயிடும். அதாவது விலைவாசி உயர்வு. இந்தியாவில் சராசரியாக விலைவாசி உயர்வு 6% மேலே இருக்குது. ஸோ அன்னைக்கு 8 லட்சத்துக்கு கொடுத்து வாங்கினதை 10 வருஷம் கழித்து 10 லட்சம் கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். நம்பர் 5, பீப்புள் டோன்ட் ஃபோக்கஸ் லாங் டர்ம், ஃபோக்கஸ் ஒன்லி இம்மிடியட் ஹாப்பினஸ். நீண்ட கால செல்வத்தை கட்டி எழுப்பும் வழிகளை விட பலர் உடனடியாக கிடைக்கும் சந்தோஷத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல மணி நேரம் தொடர்ந்து உழைக்கும் கடின உழைப்பாளிகள் கூட முன்னேற முடியாததற்கு இது ஒரு முக்கியமான காரணம். பொருட்களை வாங்குகிற கன்சியூமரால் இயக்கப்படும் இன்றைய உலகில் உடனடி மனநிறைவு நீண்டகால நிதி வெற்றியை நாசமாக்கிறது. இன்றைய மாணவரில் பல பேர் காலப்போக்கில் வளரும் சொத்துக்களை விட உடனடியாக கிடைக்கும் லக்ஸுரி பொருட்களை தான் தங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் சொந்த வீடு பெயரில் மாதம் மாதம் பேங்க்கு ஹோம் லோன்னா இஎம்ஐயை தொடர்ந்து 20 வருஷத்தை செலுத்திட்டு 8 லட்ச ரூபா காரை 1 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்து பேலன்ஸ் 7 லட்சத்துக்கு கார் லோனை போட்டு அதை கட்ட 5 வருஷம் மாதம் மாதம் இஎம்ஐ. அப்புறம் மார்க்கெட்டில் புதுசாக அப்டேட்டில் வந்திருக்கிற மொபைலை வாங்கியே ஆகணும், அதுவும் இஎம்ஐயில் 1 இயர் கொடுத்து. இப்படி வாழ்ந்தால் தான் இந்த சொசைட்டி உங்களை பார்த்து சூப்பர் செம்ம பக்கான்னு பாராட்டும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் கிடைக்கிற சந்தோஷத்திற்கு 30 வருஷம் கஷ்டப்படுவதற்கு பதிலாக சரியான முதலீடு சேமிப்பு மூலமாக வாழ்க்கை மொத்தமும் லாங் டேர்முக்கு யோசித்து வாழலாம். சுற்றி உள்ள சொந்தக்காரனுக்கு சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உனக்கு கடைசி வரை கிடைக்க போகிறது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரப்போகிற
இஎம்ஐக்கான மெசேஜ் மட்டும்தான். ஸோ சிந்தித்து செயல்படுங்க. அப்புறம் என்ன, வீடியோவோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்வத்தை கட்டி எழுப்ப பணக்காரனா மாற கடினமான உழைப்பு மட்டும் போதாது. அதற்கு புத்திசாலித்தனமாக வேலையை செய்யணும். சரியான ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கணும். புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணணும். ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க்கை கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுக்கணும். சும்மா கண்ணா மூடிட்டு எடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மேனேஜராக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு டெலிவரி பாயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு வளரும் தொழிலதிபராக இருந்தாலும் செல்வத்தை உருவாக்குறதுக்கான கொள்கையும் பாதையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பணம் சம்பாதிக்க எத்தனை மணி நேரம் செலவிடுங்க என்பது முக்கியம் இல்லை. உங்களுடைய நேரம், பணம் மற்றும் வாய்ப்புகளை நீங்கள் எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துறீங்க பொறுத்து தான் உங்களுக்கான வெற்றியே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கேள்விகள், சந்தேகத்தை கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்படியே லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான பயன்படுறதுக்கான வீடியோவை பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோ பார்ப்போமா? டாடா, பை பை, see you soon.